நெக்ஸ்ட் படம் வேள்பாரி தான். அந்த சு வெங்கடேசன் அவங்க எழுதின நாவல் தான். ரொம்ப பிரமாதமான நாவல். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பயங்கரமான கதை. ஆமாம் ஆமாம். ஹிஸ்டாரிக்கல். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. ஆமாம் ஆமாம். எல்லாமே ஒரு நிறைய கேட்குது அந்த கதை. எல்லா கதாபாத்திரங்கள்டேருந்து, உருவ அமைப்புலேருந்து, பாடி ஃபிசிக்லேருந்து எல்லாமே இல்லை. லைக் அது ஒரு தனியாக வேறு ஒன்று ஃபஸ்ட் படம் மாதிரி ஆரம்பிக்கணும். அது ஏபிசிடிலேருந்து ஆரம்பிக்கணும் அந்த படத்துக்கு வேலைகள். உங்கள் மைண்டில் ஒரு இருக்கும்ல கேரக்டர் யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க? டூ ஏர்லிங்க. லைக் ஏன்னா அந்த இந்தியன் 3 முடிஞ்ச உடனே தான் உட்காரணும் ஃபுல்லாக. எப்போ இந்தியன் 3 வரப்போகுது? இன்னும் இப்போ தான் முடிஞ்சு ஆரம்பிச்சிட வேண்டியதான். அது ஒரு ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 6 months கொண்டு வந்துடலாம். விஎஃப்எக்ஸ் ஒர்க் நிறையா இருக்குது இதுக்கு. இது விஎஃப்எக்ஸ் கூட நீங்கள் எல்லாமே நீங்கள் தான் ஃபுல்லாகவே டீட்டெயில். ஆமாங்க. கதையில் என்ன வருதோ, அந்த காட்சி என்ன கேட்குதோ அது நம்ம தானே சொல்லி ஆகணும் என்ன வேணும் ஏது வேணும்ன்ட்டு. அது ஷூட்டிங் முன்னாடியே பிளான் பண்ணிவிடுவோம். அதுவுமே முதல்ல ஒரு லிஸ்ட்டு போட்டுருவோம் என்னென்ன விஎஃப்எக்ஸ் வருது படத்துலன்ட்டு. அந்தந்த கம்பெனி சூப்பர்வைசர் டிஸ்கஸ் பண்ணுவேன். இது எவ்வளோ நாள் ஆகும் போஸ்ட் ப்ரொடக்ஷன், இந்த இது முடியுது, இது 6 months ஆகும், இது 1 year ஆகும், இது 4 months ஆகும், 2 months ஆகும். இருக்கிறதுலே ஜாஸ்தி டைம் எடுக்கிற விஎஃப்எக்ஸ் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்கு ஒரு பிளானிங் தேவைப்படும். நீங்கள் சொன்னீங்களே இது இவ்வளோ பிரச்சனைகள், அது ஒன்று. அது பெரிய விஷயம் சார். நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம், பிரம்மாண்டம் சொல்லிடலாம் சார். பிரம்மாண்டத்துக்குள்ளே வைக்கிறது நம்மளுக்கு தூக்கம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. நீங்கள் இவ்வளோ வச்சிருக்கும் போது எப்படி நீங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறீங்க சார்? அது குவாலிட்டி டைம் தாங்க. நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் அவங்களோட சிரித்து பேசினாலே அது போகிறோம். அதை நம்ம மனப்பூர்வமாக அங்கே நம்ம எல்லாமே அங்கே இருக்கணும். ஒய்ஃப் எப்படி ஃபுல் சப்போர்ட்? அவங்க கிரேட் சப்போர்ட்டுங்க. லைக் ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகள் சோதனைகள் என்ன வந்தாலும் நான் நிற்கிறேன்னா அதுக்கு பேக் போன் அவங்க தான். ஃபுல் கிரெடிட் கோஸ். நீங்கள் ரிலீஃபாக வேலை செய்கிறீங்கன்னா அதுக்கு அவங்க தான். கண்டிப்பாக அவங்க தான். லைக் என்னுடைய சுமைகள் எல்லாம் அவங்க வாங்கிக்குவாங்க. ஃபேமிலியில் அந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாங்க. லைக் ஃபாஸ்ட்டாக போகுது படம், பயங்கர ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்றதுக்குள்ள ஃபர்ஸ்ட் போயிடுச்சு. ஒரு செகண்ட் ஹாஃப் அதே மாதிரி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த சீன் வந்துடுது, ஸ்பீடாக போயிடுச்சு. அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். சாங்ஸ் நீங்கள் சங்கர் சாரோட சாங் எப்படி இருக்கும்? இல்லைங்க, அது இன்னும் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். ராம் சரண் அவர் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். கேஆர் அத்வானி அவங்களும் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்காங்க பாருங்கள். டான்ஸ் ரொம்ப அவர் மாஸ்டருக்கு கூப்பிட்டு போயிடுவார். தனியாக கூப்பிட்டு போய் எப்படி வேணும் எல்லாம் சொல்லி ஒரு ரிஹர்சல், அப்புறம் ஒரு அசிஸ்டண்ட்டு கூப்பிட்டு ஃபுல்லாக ரெடியாகி தான் வருவார். அதுவும் பப்ளிக்லலாம் எடுத்தோம். கார் மேலே ஆடணும். நம்ம சாண்டி மாஸ்டர் பண்ணாங்க அந்த கோப்பர் ஆப்னு ஒரு பாட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது அவ்வளோ க்ரௌடுக்கு நடுவில் அந்த ஃபாஸ்ட் பீட் டான்ஸு. ஆமாம், ஒரே ஷாட்டில் 5-6 காரை குதிக்க சொல்லிட்டாங்க வேறு சாண்டி மாஸ்டர். அதெல்லாம் யோசிக்காமல் எல்லாம் பண்ணி அது நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணுறாரு. ஒரு கலெக்டர் ரோல் ஆகட்டும், அந்த ஒரு கலெக்டர் ரோலுக்கு எப்படி இருக்கணும், இந்த நடவட பாவனை, அந்த டிக்னிட்டி, இந்த டீசென்சி, அதே நேரம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது. அதில் ரொம்ப நல்லா இருந்தது. அதில் ஒரு டைலாக் ஐஏஎஸ் அதுக்கு டீட்டெயில் கொடுத்தீங்கல்ல. ஆமாம் ஆமாம், செம்மையாக இருந்தது. அது பயங்கரமாக இருந்தது. அது ரொம்ப பிடிச்சது. அது எஸ்ஜே சூர்யாவும் ராம் சரணும் பேசுகிற அந்த இது ரொம்ப நல்லா இருந்தது அந்த சீனு.